இன்றைக்கி ஹெர்பல் ஆயில் தயாரிக்கிறதுக்கு வந்து கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, முருங்கை இலை, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி கீரை, கொஞ்சோண்டு வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், வேம்பாலம் பட்டை, கொஞ்சம் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாகட்டும். என் பொண்ணுக்கு இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லா பொருளையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து பொரிய விடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. இந்த வேம்பாலம் பட்டை ஆட் பண்ணது வந்து நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி காமிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இலையெல்லாம் கருகி நம்மளுக்கு வந்து எண்ணெயே வந்து ஒரு கருகலான வாசனை வந்துடும். அதனால் சிம்லேயே வச்சு பொரிய விடுங்க. இப்போ ஓரளவு வந்து பாயில் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பபிள்ஸ் வந்து நல்லா ஒரு பிங்க் கலரில் வந்திருக்கு. இது வந்து ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இது வந்து நல்லா வடிகட்டிட்டு இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வைங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கண்கூட டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.